நேற்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் பேசிய சில வார்த்தைகள், குறிப்பாக காசா குழந்தைகளை பற்றி அவர் சொன்ன சில வார்த்தைகள் தான் இன்று உலகத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அவர் என்ன கூறினார், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. கால்பந்து உலகத்தின் முடிசூடா மன்னன், ஃபுட்பால் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தெரியாதவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் நம்பர் 1 செலிபிரிட்டி என்று சிலரால் சொல்லப்படக்கூடியவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதிகமான ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் 600 மில்லியனை விட அதிகமான ஃபாலோவர்ஸை வைத்திருப்பவர் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சமீபத்தில் சென்ற வாரம் அவர் யூடியூப்லையும் அவர் தன்னுடைய ஒஃபிஷியல் சேனலை ஆரம்பித்தார். அதிலும் பல சாதனைகளை பண்ணியிருக்கிறார் என்பதும் நமக்கு அறிந்த விடயமே. இந்த தன்னுடைய ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் நேற்றைய தினம் 28 ஒரு வீடியோவை அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் பேசின சில முக்கியமான விடயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் பார்ட் 1 என்ற தலைப்பில் நேற்று கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கும் அவருடைய நண்பன் ரியோ ஃபெர்டினண்டுக்கும் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டது. இந்த வீடியோவை நேற்று யூஆர் கிறிஸ்டியானோ என்ற ரொனால்டோவுடைய ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தார். இதில் ரியோ பல கேள்விகளை ரொனால்டோவை பார்த்து கேட்குறாரு. அதில் முக்கியமான ஒரு கேள்வி தான், நீங்கள் யூரோப்பை விட்டு சவுதிக்கு வந்து விட்டீர்கள், சவுதியில் அன் நஸ்ர் என்ற கிளப்புக்காக வேண்டி விளையாடுறீங்க, இதனால் ஏதாவது பிரஷர், மன அழுத்தங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களா என்று ரொனால்டோவை பார்த்து கேட்குறாரு. ஏன்னு சொன்னால், ஃபுட்பாலுக்கு ஃபேமஸான இடம் யூரோப் தான். மிடில் ஈஸ்டில் இப்பொழுது தான் ஃபுட்பால் வளர்ந்து கொண்டு வருகிறது. முக்கியமான வீரர்கள், முக்கியமான பவர்ஃபுல்லான டீம் எல்லாம் யூரோப் நாடுகளில் தான் இருக்கிறது. அதனால் தான் யூரோப்புடைய லீக் மேட்சஸுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அது லலிகாவாக இருக்கலாம், பிரெஞ்சு லீகாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த யூரோப்பில் தான் ஃபுட்பாலுக்கு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குது. இப்படியாப்பட்ட யூரோப்பில் நடக்கக்கூடிய லீக் மேட்ச் எல்லாம் விட்டுவிட்டு, குறிப்பாக இவர் ரியல் மெட்ரிட் டீமுக்காக வேண்டி பல வருடங்கள் விளையாடி இருக்கிறார். இந்த ரியல் மெட்ரிட் டீமையும் விட்டுவிட்டு சவுதி அரேபியாவில் அன் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு டீமுக்கு வந்து விளையாடுவது பல மன அழுத்தங்களை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்ற அடிப்படையில் தான் இவர் கேள்வியை கேட்டார். ஏன்னு சொன்னால், இவர் இங்கே வந்ததின் காரணமாக எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி ரொனால்டோவுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. குறிப்பாக 2023 அக்டோபர் 30 பெரிஸ்ல நடந்த பெலூன் அவார்ட், ஃபுட்பால் அவார்டுகளில் நம்பர் 1 ரேங்க்ல இருக்கிறது இந்த பெலூன் அவார்ட். இந்த பெலூன் அவார்டுடைய சிறந்த வீரருக்கான விருது என்ற அந்த நோமினேஷன் பட்டியலில் கூட ரொனால்டோவுடைய பேர் இருக்கல்ல. கடைசியாக அந்த விருது மெஸ்ஸிக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்படியாப்பட்ட பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் யூரோப்பில் இருந்தும் இதை விட்டு ரொனால்டோ சவுதியுடைய அன் நஸ்ர் என்ற கிளப்புக்காக வேண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். இதை கவனித்து தான் ரியோ ரொனால்டோவை பார்த்து, இது உங்களுக்கு ஒரு பிரஷராக, மன அழுத்தத்தை ஏற்படுத்தவில்லையா என்று கேட்டதற்கு ரொனால்டோ சொன்ன பதில் தான் இன்று முழு உலகத்திலும் ஒரு பேசும் பொருளாக மாறிவிட்டது. இவர் சொல்றாரு, ரொனால்டோ சொன்ன பதில் என்ன தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒரு மன அழுத்தமே கிடையாது. உண்மையான த ரியல் பிரஷர், உண்மையான மன அழுத்தம் எதுவென்றால், நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேனே, அந்த காசாவிலே குழந்தைகள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த காசாவுடைய மக்கள் இரவிலே கன் ஷூட், துப்பாக்கி சப்தத்தோடு தான் உறங்குகிறார்கள், இரவை கழிக்கிறார்கள். இதுதான் உண்மையான மன அழுத்தம், உண்மையான பிரஷர் என்பதாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவர் சொன்ன இந்த வார்த்தை, காசா மக்களை ஆதரித்து அந்த குழந்தைகளுடைய நலனை கருதி இவர் சொன்ன வார்த்தை இன்று சோசியல் மீடியாவையும் தாண்டி முழு உலகத்திலும் பேசும் பொருளாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, ரொனால்டோ இன்று மட்டும் கிடையாது, 2006 2007 வருடத்திலிருந்து இந்த காசா சிரியா மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்.
2018 வருடம் சிரியாவில் நடந்த அந்த மோதல், அந்த யுத்தத்தின் காரணமாக எத்தனையோ அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வீடியோவை கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கிறாரு. அவர் சொல்றாருன்னா, நான் உங்களுடன் தான் இருக்கிறேன், ஐ அம் வித் யூ, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சிரியா குழந்தைகளை பார்த்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொன்ன பதிலையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். 2011 வருடம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மெட்ரிட்காக விளையாடும் பொழுது இவருக்கு கோல்டன் பூட்ஸ், தங்க காலணி விருது வழங்கப்பட்டது. இந்த கோல்டன் பூட்ஸை ரொனால்டோ ஆக்ஷன் ஏலத்திலே விடுகிறார். இதன் மூலமாக 16.77 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இவருக்கு கிடைக்கிறது. அந்த முழு தொகையையும் கிட்டத்தட்ட 17 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸையும் இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, காசாவிலே இஸ்ரேல் இடித்து தரமட்டமாக்கிய பல ஸ்கூல்களை கட்டுவதற்காக வேண்டி இதை டொனேட் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு இவர் காசா பலஸ்தீன் மக்களை ஆதரிக்கிறார் என்பது இதன் மூலமாகவே நமக்கு விளங்க வருகிறது. பலஸ்தீனை ஆதரிப்பதோடு இஸ்ரேலையும் இவர் உள்ளத்தால் வெறுக்கிறார், எதிர்க்கிறார். கண்ணியமானவர்களே, எத்தனையோ வீடியோக்களை நாங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேல் மீடியா வந்து பேட்டி எடுக்கும் பொழுது அந்த மைக்கை பிடுங்கி வீசி இருக்கிறார். எத்தனையோ மக்கள் ஹேண்ட் செக் செய்ய வந்தும் அதை அவாய்ட் பண்ணிய பல வீடியோக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2018 காலகட்டத்தில் சிரியாவுடைய ஒரு சிறுவர் ஒரு பிரஸின் மூலமாக தாக்கப்பட்டதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ரொனால்டோ என்ன செஞ்சார் சொன்னா, பொதுவாக ஃபுட்பால் வீரர்கள் கிரவுண்டுக்கு என்டர் ஆக போக்குல சிறுவர்களை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வருவது வழக்கம். ரொனால்டோ அடுத்த மேட்சில் என்ன செஞ்சாருண்டா, எந்த சிறுவர் சிரியாவிலே தாக்கப்பட்டாரோ அந்த சிறுவருடைய கையை பிடித்த வண்ணம் ரொனால்டோ கிரவுண்டுக்கு என்டர் ஆகின வீடியோக்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அளவுக்கு காசா சிரியா மக்களுக்கு முழு ஆதரவையும் இவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் மொரோக்கோல ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக எத்தனையோ பேர் மரணித்தார்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய இடங்களை, வீடுகளை இழந்தார்கள். அந்த நேரத்தில் ரொனால்டோ சொன்ன ஒரு விடயம்தான், மொரோக்கோவுடைய தலைநகர் மராக்கிஷ்ல என்னுடைய சொகுசு 5 ஸ்டார் ஹோட்டலை வீடுகளை இழந்தவர்களுக்காக நான் கொடுக்கிறேன், தாராளமாக அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன விடயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே போல தான் இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்களையும் ரொனால்டோ எதிர்க்கிறார். குறிப்பாக கொகா கோலா. எங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும். 2021 ஜூன் 15 ஹங்கேரியுடைய புத்தபெஸ்ட் நகரத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ரொனால்டோக்கு முன்னால 2 கொகா கோலா பொட்டில்கள் வைக்கப்படுது. ரொனால்டோ என்ன செய்யறாரு, அந்த 2 பொட்டில்களையும் அகற்றிவிட்டு தண்ணீரை குடியுங்கள் என்று இவர் தூக்கி காட்டினார். அந்த நாள் பிற்பகல் 3 மணிக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொகா கோலாவுடைய மதிப்பு 242 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருந்தது. ரொனால்டோவுடைய இந்த செய்கையின் காரணமாக சில நிமிடங்களில் 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வீழ்ச்சி அடைந்தது கொகா கோலா கம்பெனிக்கு. 242 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருந்த அந்த நேரத்திலே ஸ்ரீலங்காவுடைய மதிப்பு படி சில நிமிடங்களில் 67,000 கோடிகள் நஷ்டத்தை ஈட்டியது கொகா கோலா கம்பெனி. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு காசா சிறுவர்களின் மீதும் சிரியா சிறுவர்களின் மீதும் அப்பாவி பலஸ்தீன் மீதும் முழு ஆதரவை கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது அல்லாமல் எத்தனையோ நல்ல விடயங்களை ரொனால்டோ செய்து கொண்டு தான் இருக்கிறார், டொனேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் தன்னுடைய உடம்பிலே எந்த இடத்திலும் இவர் டேட்டூ, பச்சை குத்தியது கிடையாது. காரணம் சொல்ல போனால், நான் மற்றவர்களுக்கு பிளட் டொனேட் பண்ணுவதாக இருந்தால் என்னுடைய உடம்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதனால தான் நான் டேட்டூ குத்தவில்லை என்ற ஒரு விடயத்தையும் ரொனால்டோ சொல்லியிருக்கிறார் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும், நேர்வழி காட்ட வேண்டும். ஆகவே இது போன்ற நல்ல விடயங்களை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் முழு உலகத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். ஆகவே நாமும் இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை மக்களுக்கு செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.